ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். கடந்த சனிக்கிழமை அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இஸ்லாமாபாத்தில் நடந்த 21 மணி நேரம் பேச்சுவார்த்தையில் எந்த ஒரு ஒப்பந்தமும் நடக்கலை. அதனால் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் அமெரிக்காவோட போர்க்கப்பல் முற்றுகையிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி ஈசிஆர் மோட்டாரும் மாருதியும் இன்றைக்கி ஃபாலோ ஆகிருக்கு. ஏன்னா இது ரெண்டுமே மோட்டார் செக்டாரு. இது ஏன் ஃபாலோ ஆச்சு, இதுக்கு என்ன காரணம் அப்படின்றத ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி இந்த மாருதி அண்ட் ஈசிஆர் மோட்டார் இதோட ப்ரைஸ் ஆக்ஷனை ஒரு டைம் நம்ம செக் பண்ணிட்டு வந்துடலாம். இன்றைக்கான காலகட்டத்தில் மறுபடியும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை ஈரான் க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுனால அங்கேருந்து வரக்கூடிய கச்சா எண்ணெய் நமக்கு வரது டிலே ஆகுது. இந்த ஒரு சுச்சுவேஷனில் மோட்டார் செக்டார் இன்றைக்கி ஃபாலோ ஆகிருக்கு அப்படின்னா அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ புதுசாக கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கூட ஈவி காருக்கு தான் ஜம்ப் ஆகுவாங்களே தவிர பெட்ரோல் டீசல் காரை செலக்ட் பண்ண மாட்டாங்க, அல்லது கார் வாங்கிறதே கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடுவாங்க. இந்தமாரி ஒரு சூழ்நிலை இப்போ ஏற்பட்டிருக்கு. மறுபடியும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் க்ளோஸ் பண்ணுறதும், குரூட் ஆயில் தட்டுப்பாடு ஏற்படுறதும், ஆட்டோ செக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபாலோ ஆகிறதும் இதெல்லாம் ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி மார்க்கெட்டில் எப்படி ட்ரேடிங் நடக்குது அப்படின்னு சொல்லி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையாக வச்சு இன்றைக்கி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம மாருதி அண்ட் ஈசிஆர் மோட்டார் இது ரெண்டோட ப்ரைஸ் ஆக்ஷன் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதை நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஈசிஆர் மோட்டார் கார்பரேஷனில் 374 பாயிண்ட் டவுனில் வந்திருக்கு. பர்சன்டேஜாக பார்க்கும்போது 5.04% மைனஸ்லையும் ஃபைனலாக 7050 க்ளோஸ் வச்சுருக்கு. இதோட கிராஃபை பாருங்கள், ஓப்பன் ஆகும்போதே கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு, நெகட்டிவாக ஓப்பன் ஆகிட்டு தொடர்ந்து பாருங்கள் செல் ட்ரெண்டில் தான் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. அடுத்து நம்ம மாருதி பார்த்துருவோம். மாருதியில் 633 பாயிண்ட் மைனஸில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. பர்சன்டேஜாக பார்க்கும்போது 4.62%, ஃபைனலாக 13,076 க்ளோஸ் வச்சுருக்கு. இதுவும் கிராஃபை பாருங்கள், ஓப்பன் ஆகும்போதே நெகட்டிவில் தான் ஓப்பன் ஆச்சு, தொடர்ந்து செல் ட்ரெண்டு வந்து க்ளோஸ் வச்சுருக்குன்னு பார்க்குறோம். இது ரெண்டோட ஓயையும் ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருக்கேன், பார்த்துடலாம் அதை. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், மாருதியை பொறுத்த வரைக்கும் 15% இன்றைக்கான ஓஐ ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகிருந்தது. கால் சைடு பார்க்கும்போது 10,277 காண்டாக்ட் நியூ ஓஐ கிரியேட் பண்ணியிருந்தாங்க. புட் சைடு பார்க்கும்போது வெறும் 1,644 காண்டாக்ட் மட்டுமே நியூ ஓஐ கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அடுத்து நம்ம டோட்டல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது கால் ஆப்ஷன் சைடு 40,969 காண்டாக்ட் டோட்டல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. புட் சைடு பார்க்கும்போது 21,703 காண்டாக்ட் புட் சைடு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இப்போ புட் சைடும் கால் சைடும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 47% புட் சைடை விட கால் சைடு அதிகமான ஓய் இருக்குன்னு சொல்லி நமக்கு டேட்டா காட்டுது. அடுத்து நம்ம ஆக்டிவ் காண்டாக்டுக்கு உள்ளே வருவோம். இந்த ஆக்டிவ் காண்டாக்டில் பாருங்கள், 13,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 111 காண்டாக்டும், 13,200 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 995 காண்டாக்டும், 13,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 1,565 காண்டாக்டும் கால் சைடு நியூ ஓய் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. இதுவே புட் சைடு செக் பண்ணி பார்க்கும்போது 13,200 புட் ஆப்ஷனில் 146 காண்டாக்டும், 13,100 புட் ஆப்ஷனில் 250 காண்டாக்டும், 13,000 புட் ஆப்ஷனில் 262 காண்டாக்ட் நியூ ஓஐ கிரியேட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஆக்டிவ் காண்டாக்டை பொறுத்த வரைக்கும் புட் சைடு பெரிய லெவலில் ஓஐ எதுவும் கிரியேட் பண்ணல, ஆனால் கால் சைடு மட்டும் நல்ல ஓஐ கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதே நேரத்தில் நெட் ஓஐ பார்க்கும்போது புட் ஆப்ஷனை விட கால் சைடு தான் ரொம்ப அதிகமான ஓஐ இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அது மட்டும் கிடையாது, புட் ஆப்ஷனை விட கால் ஆப்ஷனில் 5 மடங்கு எபோவ் அதிகமான ஓய் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அடுத்து நம்ம ஈசிஆர் மோட்டார் கார்பரேஷனுக்கு வருவோம். இதில் பாருங்கள், இன்றைக்கான ஓஐ ரேஷியோ வந்து 11% இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் நெட்டாக கால் சைடு பார்க்கும்போது 5,744 காண்டாக்ட் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அடுத்து புட் சைடு பார்க்கும்போது 258 காண்டாக்ட் ஷார்ட் கோரிங் பண்ணிட்டு வெளியில் தான் போயிருந்தாங்க. இதோட டோட்டல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது கால் ஆப்ஷனில் 20,253 காண்டாக்ட் டோட்டல் ஓஐ கிரியேட் பண்ணியிருந்தாங்க. புட் சைடு பார்க்கும்போது 13,348 காண்டாக்ட் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. இது புட் சைடை விட கால் சைடு 34% அதிகமான ஓஐ இருக்குன்னு சொல்லி இந்த டேட்டா நமக்கு காட்டுது. அடுத்து நம்ம ஆக்டிவ் காண்டாக்டுக்கு உள்ளே வருவோம். இந்த ஆக்டிவ் காண்டாக்டில் பாருங்கள், 7,100 கால் ஆப்ஷனில் 1,058 காண்டாக்ட் நியூ ஓஐ இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. 7,150 கால் ஆப்ஷனில் 458 காண்டாக்டும், 7,200 கால் ஆப்ஷனில் 978 காண்டாக்ட் நியூ ஓஐ இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. இதுவே புட் சைடு ஆக்டிவ் காண்டாக்டில் செக் பண்ணி பாருங்கள், 7,150 புட் ஆப்ஷனில் 277 காண்டாக்டும், 7,100 புட் ஆப்ஷனில் 205 காண்டாக்டும், 7,000 புட் ஆப்ஷனில் 20 காண்டாக்ட் மட்டுமே நியூ ஓஐ இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. இது புட் சைடும் கால் சைடும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது புட் சைடு பெரிய லெவலில் ஓஐ இன்க்ரீஸ் பண்ணல, ஆனால் கால் சைடு நல்ல ஓஐ இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. நெட்டாக பார்க்கும்போதும் புட் சைடு வந்து ஷார்ட் கவரிங்கும் கால் சைடு
5744 கான்ட்ராக்ட் ஓஇ இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. எப்பவுமே நீங்கள் மார்க்கெட்டில் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணாலும் மார்க்கெட்டில் என்ன ஒரு சுச்சுவேஷன் நடக்குது, அதுக்கு மேட்சாக டேட்டா எப்படி நடக்குது, இது ரெண்டையும் நீங்கள் மேட்ச் பண்ண கற்றுக்கணும். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு இன்ட்ராடே ட்ரேடருக்கு ரொம்ப முக்கியமான விஷயமே மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையை வச்சு அதோட சைக்காலஜி நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இன்றைக்கி ஈச்சர் மோட்டார் அண்டு மாருதி இது ரெண்டுமே செல் ட்ரெண்டு நமக்கு கிடச்சிருக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையில். அதே நேரத்தில் ஜியோ பாலிட்டிக்ஸில் பார்க்கும்போது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை மறுபடியும் க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் அமெரிக்காவோட போர்க்கப்பல் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸில் போய் நிற்கிது. அப்போ இந்த நேரத்தில் குரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணுறது நமக்கு டிலே ஆகும். இதனால் புதுசாக கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் அந்த பிளானை தள்ளி போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அல்லது அவங்க இவி காரை செலக்ட் பண்ணுவாங்க. டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் இன்றைக்கி நல்ல பாசிட்டிவில் போச்சு. அது மட்டும் கிடையாது, கடந்த 10 நாளாக டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் போயிருக்கு. நீங்களும் அதோட சார்ட்டை எடுத்து ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் இவி காரில் நல்ல ஹிட்டு கொடுத்துட்டாங்க. அவங்கக்கிட்ட இவி கார் மாடல் நிறையா இருக்குது. ஆனால் மாருதியும் ஈச்சர் மோட்டாரும் இவி காரில் இன்னும் அந்தளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கல. இந்தமாரி சுச்சுவேஷனில் குரூட் ஆயில் இம்போர்ட்டில் தட்டுப்பாடு இருக்கும்போது ஈச்சர் மோட்டாரும் மாருதியும் செல்லாகிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். நீங்கள் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணாலோ மார்க்கெட்டில் என்ன மாதிரி சுச்சுவேஷன் நடக்குதோ அதையும் உங்கள் ஸ்ட்ராட்டஜியும் எப்போவுமே மேட்ச் பண்ண கற்றுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் அப்போ தான் உங்களால் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக மாற முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை கற்றுக்கிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை அடிப்படையாக வச்சு மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய மொபைல் நம்பர் இந்த இடத்துல இருக்குது. வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் நான் இன்னும் சொல்கிறேன். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட கேரக்டர் லைவ் மார்க்கெட்டில் எப்படியெல்லாம் சேஞ்சஸ் ஆகும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட சைக்காலஜி புரிஞ்சுக்கிட்டு நாம் எப்படி ட்ரேடிங் பண்ணோம், இதை பற்றி நான் மாஸ்டர் கிளாஸஸ் இருக்குது. அது மட்டும் கிடையாது, 20 days லைவ் ப்ராக்டிஸ் உங்களுக்கு இருக்குது. இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் மார்க்கெட்டில் முடிஞ்சு வெட்டி கடந்த 1 வருஷத்துக்கோ 5 வருஷத்துக்கோ ஒரு பேக் டெஸ்ட்டு எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது அது ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் கொடுத்துருக்கோம். அந்த பர்ஃபார்ம் அடிப்படையை வச்சு நீங்கள் லைவில் ட்ரேடிங் பண்ணக்கல ஸ்டாப் லாஸ் கண்டிங் பண்ணுறதும் நிறைய எமோஷனல் கொடுக்குறதும் நடக்கும் எப்பவுமே. அதனால் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கும் போதே லைவ்லேயே ப்ராக்டிஸ் பண்ணி லைவ்லேயே நீங்கள் கற்றுக்கும் போது உங்களுக்கு எமோஷனல் குறையும். அப்படி எமோஷனல் குறையுதுன்னு சொன்னாலே உங்களோட லாஸஸ் கம்மி பண்ணிவிட்டு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறத்துக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிறதா இருந்தாலும் லைவ் மார்க்கெட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு எமோஷனல் குறையுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதனால் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி யூஸ் பண்ணணுன்றதை லைவ் மார்க்கெட்லேயே உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறேன். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாகவும் யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக டிஸ்க்ளைமர், நான் செபி ரிஜிஸ்டர்டு அனலிஸ்ட்டு கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கண்டென்ட் எல்லாமே இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்கேன். நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது என்ன வேணாலும் சேஞ்சஸ் நடக்கும். அதனால் நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களோட ஓன் ரிசர்ச்சில் உங்களோட சொந்த முடிவில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள். என்கிட்ட நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணும்போதும் சரி, லைவ் மார்க்கெட்டில் ப்ராக்டிஸ் கொடுக்கும்போதும் சரி, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட கேரக்டர் எப்படியெல்லாம் சேஞ்சஸ் ஆகும், அதை எப்படி நாம் புரிஞ்சுக்கணுன்றதுக்கான கிளாஸஸ் தான் இருக்குமே தவிர எந்த இடத்துலையும் ட்ரேடிங்க்கான டிப்ஸ் நம்மக்கிட்ட இருக்காது. அதனால் நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்டை கற்றுக்கிட்டு உங்களோட ஓன் ரிசர்ச்சில் உங்களோட சொந்த முடிவில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அதேமாரி இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த நாலேஜ் போய் சேரட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.